ஹாய். இப்போ நான் கட்டியிருக்க சாரீ வந்து என்னோடய அம்மாது. என் அம்மாவுக்கு நான் வாங்கி கொடுத்தது. எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா இது கட்டினா? அம்மாவோட சாரீ. யூ கேன் ஃபீல் யர் மாம் வித் யூ. அம்மா நம்மளை தொட்டு நம்மளை ஹக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். அம்மா, ஐ மிஸ் யூ ஸோ மச். எல்லா நிமிஷமும் நான் உன்னை மிஸ் பண்ணுறேம்மா. இதை நான் வீடியோ பண்ணுறதுக்காக நான் சொல்லலைங்க. நான் சீரியஸாக it's so painful to miss a loved one. எல்லாரும் சொல்கிறாங்க பி ப்ராக்டிக்கல். இன்றைக்கி உங்கள் அம்மா இறந்துட்டாங்க, இன்றைக்கி அவங்க, நாளைக்கு நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவ்வளோ ப்ராக்டிக்கலாக என்னால் எடுத்துகிட்டு என்னால் வாழ முடியல. என் அம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் எல்லோரும் உங்கள் அம்மாவோட எப்படி கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. உயிரோடு இருந்த போதும் சரி, இல்லை இறந்ததுக்கு அப்புறமும் சரி. For me, she's everything. She was everything. எனக்கு இப்போ எத்தனை வயசு ஆயிருக்கோ அத்தனை வயசு வரைக்கும் நான் என் அம்மாவோட தான் இருந்தேன். வெரி ஃபியூ மந்த்ஸ் மேபி அங்கங்கே அம்மா கூட மிஸ் பண்ணியிருந்திருப்பேன். பட் த்ரூ அவுட் மை ஜேர்னி இட் வாஸ் மை மாம். நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் எல்லாம் பண்ணி, லன்ச் பாக்ஸை பேக் பண்ணி, கேட்டு கூட ஓப்பன் பண்ணி நிற்பாங்க அந்த அளவுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அவ்வளோக்கா சமைச்சதே கிடையாது. ஆஃபீஸில் கூட சொல்லுவாங்க, உனக்கு என்ன, உங்கள் அம்மா எல்லாமே சமைச்சிடுவாங்க, நீ போனவுடனே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் அப்படின்வாங்க. என் பையனும் என்னை பயங்கரமாக கிண்டல் பண்ணுவான். அம்மா, நீ என்னம்மா எனக்கு சமைச்சு கொடுக்குற, நீ என்னம்மா எனக்கு பண்ணுற, அம்மா தானே, மம்மி லலிதம்மா தானே எனக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குதுன்னு. அதுதான் நிஜம். ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து எனக்கும் என் பையனுக்கும் அம்மா. நான் வந்து என் பையனுக்கு சிப்ளிங். ஹீல் ட்ரீட் மீ லைக் தட் அண்ட் போத் வேர் லைக் தட் ஒன்லி. அம்மா பிரியாணி பண்ணியே ரெண்டு பேருமே பிளேட் எடுத்துகிட்டு போய் நின்றுடுவோம். ஒரு முக்கால்வாசி தான் ஆயிருக்கும், பட் ரெண்டு பேருமே போய் நின்றுவோம். அம்மா எனக்கு இது பிடிக்குதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு புரிஞ்சிடும் நம்மளுக்கு அது பிடிக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம வர்றதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த ஃபோன் கால், அம்மா நீ எத்தனை மணிக்கு வர, அப்போ வந்து அம்மா ஏம்மா நான் வந்துடுறேம்மான்மோ. ஆனால் இப்போ அந்த ஃபோன் வர்றதுலையே எப்போ அம்மா அப்படின்றது ஒரு கால் வராதா அப்படின்னு எவ்வளோ ஏங்குற மாதிரி இருக்குது தெரியுங்களா? அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா அம்மாவுக்கு வந்து வெறும் டீ கொடுத்து அனுப்பினா அவ்வளோ பெரிய தப்பு பண்ண மாதிரி. பத்திரிக்கை கொடுக்கும்போது எல்லாருமே முன்னாடியே சொல்லிடுவாங்க, லலிதாக்கா உங்கள் வீட்டுக்கு தான் நாங்கள் வரோம், எல்லாம் ரெடி பண்ணி வைங்க, நாங்கள் பத்திரிக்கையெல்லாம் வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு தான் நேராக வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ பேர் வந்தாலும் அம்மா அவ்வளோ ஹாப்பியாக எல்லாருக்கும் சமைச்சு கொடுப்பாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, யமதர்ம ராஜா வந்து என்னை கூப்பிட்டாலுமே கொஞ்சம் வெயிட் பண்ணு, என் பிள்ளைங்களுக்கு நான் சமைச்சிட்ருக்கேன், நான் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்துடுறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க. அத்தனை ஒரு டெடிக்கேஷன் ஆஸ் அ மதர். ஓ மை காட், ஐ மிஸ் ஹர் அ லாட். அம்மா இறந்ததுக்கப்புறமும் கூட என்னோட நீஸ் வந்து சொன்னான், சிட்டி யூனோ லைக் எல்லாருமே அம்மாவோட சாவுக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து they are so much connected with what they ate. அம்மா என்ன கொடுத்தாங்களோ அதை வச்சு பேசுகிறாங்க. உங்கள் பாட்டி வந்து உளுந்து வடை செஞ்சு கொடுத்தாங்க, உங்கள் பாட்டியோட பிரியாணி, உங்கள் பாட்டியோட அது. she'll be so smiling, so charming. ஆனால் வந்து ஒரு 73 வயசு லேடி வந்து இறந்தா இவ்வளோ பெரிய இம்பேக்ட் வரும்ன்றது நான் நினச்சே பார்க்கலங்க. இப்போ வந்து அந்த அவங்க என் கூட இருந்தாங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு நிமிஷமும் அம்மாவை வந்து நிறைய ஃபோட்டோ எடுப்பேன். ஏன் என்னை இவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிற இந்தோ அப்படின்னு சொன்னால், அம்மா நீ இறந்ததுக்கப்புறம் அப்புறம் இதெல்லாம் வச்சு பார்க்க வேண்டாவா அப்படின்வேன். அந்த டயலாகெல்லாம் எனக்கு அப்படியே ஒழிக்குதுங்க. அதே மாதிரி அம்மா நிறைய டிவி பார்ப்பாங்க. சன் டிவி என்றைக்கு வந்ததோ அன்னையிலேருந்து காலையில் 9:30 மணிலேருந்து 11 மணி ஆனாலும் அவங்க டயர்டாக மாட்டாங்க. எல்லா சீரியலும் அப்படி பார்ப்பாங்க, ஒன்று விடாமல். இப்போ நான் சொல்லுவேன், அம்மா நீ இறந்து போனேன்னா அந்த டிவியும் உன்னோட சேர்த்து போட்டுடுறேம்மா, இல்லைன்னா நான் திரும்பி வந்துடுவேன். ஐ மீன் நம்ம பேசுகிறது எல்லாமே நம்ம ஜோக்காக பேசியிருப்போம், இல்லை சரளமாக பேசியிருப்போம், சும்மா பேசியிருப்போம். பட் எவ்ரிதிங் அந்த அந்த ஒரு பாசிபிலிட்டியே இல்லை. நேச்சர் இஸ் ஸோ ராங்காக. என்ன கடவுளோட அமைப்பு. ஒருத்தர் இறந்துட்டேன்னா ஒரு டைம் கூட நம்ம அவங்கள பார்க்க முடியாதா, அவங்க கூட பேச முடியாதா? காலைல எழுந்திரிச்சலாம், அம்மா ஹவு இஸ் தட் யூர் மிஸ்ஸிங் மீ, ஹவு இஸ் தட் யூ லெஃப்ட் மீ, அந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. ஐ மிஸ் ஹர் அ லாட். டோன்ட் யூ ஆல்? பாய் பாய். கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே
கண்ணில் தூசி நீ ஊத வேண்டும். ஐயோ ஏன் இந்த சாபம் எல்லாம் என்றோ நான் செய்த பாவம். பகலும் இரவாகி பயமானதே அம்மா.